தவறான கெட்ட பழக்கங்கள் ஏற்பட காரணம் என்ன? திருமணத்தில் பிரச்சனை, தடை, தாமதம், கடன், நோயால் உடல்நிலை பாதிக்கப்பட காரணங்கள், குறைபாடுகள், இதுக்கெல்லாம் எந்த கிரகங்க காரணமா இருக்கும்? இதுக்கெல்லாம் எந்த வீடுகள் தான் காரணமா இருக்கும்? உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு மொத்தம் 12 வீடுகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் ஜாதகம் எப்படி பார்க்கணுன்றதுனால முதல் வீடு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலையை குறிக்குது. அதாவது உங்கள் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாத்தையுமே பற்றி சொல்லக்கூடியது முதல் வீடு. இரண்டாம் வீடு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாத்தையுமே சொல்லும். மூன்றாம் வீடு சகோதரர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு. சரிங்களா? ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு. அண்ட் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் விரயமாக போச்சுனாலும், நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட்ஸ் போட்டு எதுவுமே நடக்கலைனாலும் அதுவும் மூன்றாம் வீடை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நாலாம் வீடு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயோட ஆரோக்கியத்தையும் உடல்நிலையையும் அண்ட் அகெயின் உங்களோட வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் வரணும் வராமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே பற்றி சொல்றது நான்காம் வீடு. ஐந்தாம் வீடு குழந்தைகளோட உடல்நிலை எப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை பற்றி சொல்றது, பிரச்சனைகள், வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு, இதை பற்றி சொல்றது ஐந்தாம் வீடு. ஆறாம் வீடு மிகவும் முக்கியமான ஒரு வீடு, கடன் பிரச்சனையை பற்றி சொல்லும். புரியுதுங்களா? இதுவுமே லக்னம் மாதிரி தான், உங்க ஹெல்த்தை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு வீடு தான் ஆறாம் வீடு. ஏழாம் வீடு அகைன் டைவர்ஸை பற்றியும் ஆறாம் வீடு சொல்லுங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய டைவர்ஸ், விவாகரத்து பிரச்சனைகள் பற்றி சொல்லும். அண்ட் ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடை ஏற்படுது, திருமணத்தில் தடை, தாமதம், இதை பற்றி சொல்லக்கூடிய வீடு ஏழாம் வீடு. எட்டாம் வீடு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஆயுளை பற்றி சொல்லும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள், இப்போ நிறைய பேருக்கு டைவர்ஸ் அது வெளியே சொல்ல மாட்டாங்க, பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் வீடு. ஆண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது, பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது, உடல் ரீதியான பிரச்சனைகள், தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த 6, 8 செய்கிற வேலை தான். அதுக்கப்புறம் 9ஆம் வீடு பட்டப்படிப்பில், இப்போ நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, உங்களால் சரியாக கண்டினியூ பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, அதில் நீங்கள் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னா 9ஆம் வீடு. அண்ட் தந்தை ரீதியாக உடல்நிலை, அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது 9ஆம் வீடு. 10ஆம் வீடு தொழில், உங்களோட உயர் அதிகாரிகளோட பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படாதா அதை பற்றி சொல்லுவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, வருமானம் வருமா வராதா, அதை சொல்றது 11ஆம் வீடு. 12ஆம் வீடு விரயம், அவ்வளோதான். த ஹவுஸ் ஆஃப் லாஸ் அண்ட் சுகஸ்தானம், கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றது இந்த 12ஆம் வீடு மோட்சஸ்தானம். ஸோ இந்த மாதிரி 12 வீடுகளுக்கும் ஒரு காரகத்துவம், ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில இன்னல்கள், இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 12 வீடுகள் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க மக்களே, ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 வீடுகள் வரைக்கும் நான் வீடியோ போட்டாச்சு, விரிவான வீடியோ. ஒரு வீடியோ எதை சொல்லுது, ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. அது நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போது இதில் ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒரு சீக்ரெட் டெக்னிக் என்ன, இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களோட ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் எப்படி பிரச்சனைகள், எந்த ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை வரும், இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிறைய
பேர் இங்க சனியை பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா பொதுவாகவே பிரச்சனை, தடை, தாமதம்னு வந்தாலே சில கிரகங்கள் இருக்கு. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் கேது, இல்லையா? ஸோ இதுல இந்த கிரகங்கள் இருக்கு. இதுல நிறைய பேர் சனியை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க, சனிக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சனியை பார்த்து பயப்படுறீங்க, யாருக்கெல்லாம் சனியை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி மக்கள் மத்தியில பரவலான ஒரு பயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா? 7 சனி, பொங்கு சனி, ஜென்ம சனி, மங்கு சனி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த வந்து நீங்க சனிக்கு வந்து நீங்க சொல்றீங்க தவிர சனியோட பார்வையை பத்தி இங்க யாருமே பெருசா பேசுறது கிடையாது. சனிக்கு மொத்தம் 3 பார்வை இருக்குங்க, சரிங்களா? 3, 7, 10. ஸோ சனிக்கு மொத்தம் 3 பார்வை இருக்கு. இந்த 3 பார்வையும் ஒரு விஷயத்த பத்தி சொல்லும். ஆனா மக்கள் யாருமே இதை பத்தி பேசாம 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் மாறுறத மட்டுமே வந்து பெருசா பூதாகரமா வந்து பேசுறாங்க. சனிக்கு இந்த 3 பார்வையுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்வை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை, சரிங்களா? ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி அப்போ இந்த டெக்னிக்கை பார்த்து நீங்களே உங்கள் ஜாதகத்தில் இதுதான் நடக்கும், இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் துலா லக்னத்தை நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? ஏன்னா கோச்சாரத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்காரு, இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் இருக்காரு. இப்போ நீங்கள் துலா லக்னம்னு எடுக்கிறீங்கன்னா இந்த துலா லக்னத்துக்கு சனி யாரா வராரு? 5 கூடியவனா வராரு, அவரே வந்து 4ஆம் அதிபதியா வராரு, இல்லையா? ஸோ இப்போ இந்த சனி வந்து கோச்சாரத்துல இங்க இருக்காரு, 5ஆம் வீட்டுல இருக்காரு. 5ஆம் வீட்டுல இருந்து அவருக்கு நான் மொத்தம் 3 பார்வை இருக்குன்னு, 3, 7, 10, இல்லையா? ஸோ 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை அண்ட் 10ஆம் பார்வை, இந்த 3 பார்வையும் எதை சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப சனி வந்து 5ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா மேஷ வீடை பார்ப்பார். இங்கே அவரோட 3ஆம் பார்வை விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5ஆம் வீட்டில் இருந்து சிம்மத்துக்கு தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறார், இல்லையா? 7ஆம் பார்வையை பார்க்குறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருந்து இங்கே வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை பார்க்குறார். இந்த 3 பார்வையும் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி வந்து 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்க்கறது, நீச்ச வீடை பார்க்குறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சனி இந்த வீட்டில் நீச்சம், மேஷத்தில் சனி நீச்சம். அது மட்டும் கிடையாது, அது தன்னுடைய எதிரியோட வீடு, பகை வீடு. ஸோ சனியோட பகை யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு பகை அப்படின்றதுனால இங்கே நீசம் அடைகிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா லக்னக்காரங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலுமே வந்து வீண் விரயமாக வந்து அந்த எஃபர்ட்ஸ் போகும். ஈவன் செப்பரேஷன் கூட, பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வந்து அதிக காரணமாக இருக்குது. அதே சனி இங்கே வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5ஆம் இடத்துல சனி வக்ரமா இருந்து பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ வந்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் வீடு துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் கும்பம் 5ஆம் வீடு லவ் அஃபேர், திருமணம். ஏன்னா 7, 5 சம்மந்தப்படுது. லவ் அஃபேர், திருமணம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி டைம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சனி வந்து 11ஆம் வீட்டையும் பார்வையிடுவார், சரிங்களா? தன்னுடைய 7ஆம் பார்வையா 11ஆம் வீட்டையும் பார்வையிடுவார். ஸோ 3ஆம் பார்வை நான் என்ன சொன்னேன்? கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னேன், எஃபர்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 7ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை எதை குறிக்குது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான பார்வை 7ஆம் பார்வை. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? சிம்மம்ன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது பகை வீடு. கும்பத்துக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க வீடு பகை. அப்படின்னா நண்பர்களுக்குள்ள ஒரு சஞ்சலங்கள், சச்சரவு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ஃபைட்ஸு, டிஸ்அக்ரிமெண்ட்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸு, இதெல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? பொருளாதாரத்தில் பிரச்சனை வர்றது கூட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 11ஆம் இடம் லாபம் அப்படின்றதுனால அங்கேயுமே வரும். அதே மாதிரி தன்னுடைய 10ஆம் பார்வையை எங்க பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலா லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்போ ஃபேமிலியில இஷ்யூஸ் ஏற்படும். 10ஆம் பார்வைன்றது கர்ம பார்வை. சனியோடைய 10ஆம் பார்வை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது கர்மாவின் பார்வை. அப்போ அன்பினிஷ்டு கர்மா டுவர்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும். முடிக்கப்பட சில காரியங்கள் இருக்கும், முடிக்காம நீங்க விட்டுருப்பீங்க, அதை நீங்க வந்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கும். அதனாலதான் தன்னுடைய 10ஆம் பார்வையா இங்க பாக்குறாரு, விருட்சகத்தை பாக்குறாரு. அதுவுமே பாத்தீங்கன்னா பகை வீடு. சோ சனிக்கு பகையான வீடுகள்ல பார்க்கும்போது அவருடைய பலன்களை சற்றே மாறுதலாக அவரு செய்யறாரு,
சரிங்களா? அப்போ சனிக்கு பகை வீடுன்னு எதெல்லாம் பாருங்க, மேஷம், கடகம், விருட்சகம், சிம்மம். இப்போ நீங்க இதே சிம்ம லக்னத்தை எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க, சனி இப்போ கோச்சாரத்துல இங்கே தான் இருக்காரு 7ஆம் இடத்துல. சிம்மத்துக்கு நீங்க முதல் வீடா எடுத்தீங்கன்னா 7ஆம் வீடு எது? கலத்திரஸ்தானம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப், ஸ்பௌஸ். அப்போ இங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7ஆம் வீட்டில் அகைன் மேரேஜ்ல ப்ராப்ளம், பிரச்சனை, டைவோர்ஸ். அதே மாதிரி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 3ஆம் பார்வையை எங்க பார்க்குறாரு? மேஷம். மேஷம் என்பது பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 9ஆம் வீடு, தந்தை ஸ்தானம். தந்தையிடம் இருந்து பிரிவு, இங்க நீசம் அடைகிறாருங்க சனி. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும், சனி நீசம் அடைகிற வீட்டில் தன் பார்வையை, தனியோட 3ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்? தந்தை விட்டு பிரிதல், தந்தை மரணம், இதெல்லாமே கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அண்ட் அகைன் வந்து லக்னத்தையும் பார்வையிடுவார். அதாவது 7ஆம் வீட்டில இருந்து லக்னத்தை பார்வையிடுறதுனால அகைன் ஹெல்த் இஷ்யூவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க உங்களை அதிகமா பார்த்துப்பீங்க. ரொம்ப செல்ஃப் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப், உங்களை பார்க்க சொல்லி பொறுப்புகளை அதிகமாக எடுத்துக்க சொல்லுவார். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக உங்களை நீங்கள் பார்க்கணும், உங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி சனியோடைய 10ஆம் பார்வை உங்களோட 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்கு விடும் இல்லையா? அப்போ வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, மதர் சைடு, தாயை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் ஏதாவது சில அன்ஃபினிஷ்டு கர்மாஸை, நீங்கள் பெண்டிங் கர்மாஸை முடிக்க வேண்டியது இருக்கும். திருப்பி நீங்கள் அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு வந்து ஏற்படும். சனியோட 10ஆம் பார்வை அப்படின்றது கர்மா பார்வை, நீங்கள் செய்ய வேண்டிய அன்ஃபினிஷ்டு கர்மா. அதே மாதிரி 7ஆம் பார்வைன்றது பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப். அது 3ஆம் பார்வை அப்படின்றது உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் செல்ஃப் எஃபர்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் யூடியூப்ல பாருங்க ஜென்ம சனி, விரைய சனி பத்தி பேசுவாங்க, பட் பார்வையை பத்தி பேசுறதே கிடையாது. சனிக்கு ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு விஷயத்த செய்யும். சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு, ஓகே, இதெல்லாம் எப்போ நடக்கும் அதுதான் முக்கியம். இப்போ சனி கோச்சாரத்துல இங்க இருக்காரு, மேபி இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ உங்களால் பல பேருக்கு வந்து நன்மைகள் அடையும். நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னா தசா புக்திங்க, திசா புக்தியில தான் இந்த விஷயம் வந்து நடக்கும். எப்படின்னா சனி தசை நடக்கணும், சனி செவ்வாய். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சனி, மேஷம் என்பது செவ்வாயோட வீடு, அதே மாதிரி சிம்மம் என்பது சூரியன். ஸோ சனி, செவ்வாய், சூரியன், சனியோட தசையோ புக்தியோ இல்லை செவ்வாயோட தசையோ புக்தியோ கோச்சாரத்திலேயோ இல்லை நடப்பு தசையிலையோ இதெல்லாம் இருக்கும்போது சர்டன் திங்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அகெயின் இந்த கடன் பிரச்சனை வருது, நோய் பிரச்சனை வருது, நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த படுக்கையாக இருக்கேன்னா அதையுமே நீங்கள் வந்து ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அகெயின் 6, 8, 12. புரியுதுங்களா? இப்போ லக்னாதிபதி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேஷத்தை நம்ம எப்பயுமே வந்து கால சக்கரத்துக்கு முதல் வீடை தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடை நம்ம வந்து லக்னமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதான் முதல் வீடு. ஸோ இந்த முதல் வீட்டிலேருந்து 6ஆம் வீடு எது? கன்னி இல்லையா? இந்த கன்னி வந்து என்னதை சொல்லுது? 6ஆம் வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா வம்பு, வழக்கு, கடன், எதிரி, நோய். அதே மாதிரி 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுறது, ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இருக்கிறது, விரயமாகிறது, இதெல்லாம். இப்போ இந்த லக்னாதிபதி கொண்டு போய் 6ஆம் இடத்துல அமர்றாரு, இப்போ செவ்வாய் இங்கே போய் அமர்றாரு அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு 100% சொல்லலாம் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அது எப்படி ஆரம்பிக்கும்? செவ்வாய் தசை இல்லை செவ்வாய் புத்தி இல்லை புதன் தசை, புதன் புத்தியில் இது வந்து ஆரம்பிக்கும். இல்லை இந்த செவ்வாயும் இந்த லக்னாதிபதி செவ்வாயும் இந்த 6ஆம் அதிபதி புதனும் மீனத்தில் இருக்காங்க, இங்கே செவ்வாய் ப்ளஸ் புதன் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீண்ட நாள் படுத்த படுக்கையாக போகிறதுக்கும், ஏன்னா புதன் இந்த இடத்துல நீச்சம் அடைகிறாரு, கூட வந்து லக்னாதிபதி செவ்வாய் 12ஆம் இடம் விரயத்துக்கு போகிறாரு, 6ஆம் அதிபதி 12ஆம் இடம் விரயத்துக்கு போறாரு அப்படின்றதுனால பொருளாதாரத்துல விரயங்கள், கடன் பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டலைசேஷன், கடன்னால மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 6, 12 பாவங்கள் செய்யும். லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டால் லக்னாதிபதி அப்படின்றது இந்த ஜாதகர் தான். அப்ப இந்த ஜாதகர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதுவா வந்து அமையும். புரியுதுங்களா மக்களே? இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க வாழ்க்கையில் எதனால பிரச்சனை நடக்குது, ஏன் பிரச்சனை நடக்குது, யாரால பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அண்டு செவ்வாய் ராகு கேதுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்ற கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பார்வைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 4, 7, 8 பார்வை இருக்குது. ஸோ இதை பற்றிலாம், இந்த பார்வை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் டீட்டெயில்டாக தனியாக இன்னொரு வீடியோ விரிவாக போடுறேன்.